சுற்றுலா பயணிகளை இழுத்துச் சென்ற அதிகாரிகள் நடந்து கொண்டது சரியா? வெளியாகிய பரபரப்பு காட்சிகள். மொட்டு கட்சிக்குள் பிளவு, ரணிலை சந்திக்க அவசரமாக நாடு திரும்பிய பஸ்ஸில் விமான நிலையத்தில் குவிந்த பெரும் அரசியல் தலைகள். வவுனியாவில் கையும் களவுமாக சிக்கிக் கொண்ட போலீசார், பிச்சை எடுக்குமாறு சாபமிட்ட பொதுமக்கள், வைரலாகும் காணொளி. இலங்கைக்கு கடத்த முயன்ற ரூபாய் 108 கோடி போதைப்பொருள் பறிமுதல், 4 பேர் கைது, மன்னாரில் இறக்க திட்டமிடப்பட்டதா? இலங்கை தமிழ் சிறுமி அசானியின் கல்விக்கு கிடைத்த எதிர்பாராத அதிர்ஷ்டம். மதிலேறி குதித்து அலரி மாளிகைக்குள் நுழைந்த இருவரால் கடும் பதற்றம், பிரதமர் மீது கொலை முயற்சியா? அதிரடியாக செயல்பட்டு இருவரையும் கைது செய்து வெளியேற்றிய போலீசார். இலங்கையின் அடக்குமுறை சட்டங்கள் தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அதிரடி அறிவிப்பு, தமிழ் மக்களை தொடர்ந்து முடக்கும் அரசு. சடுதியாக குறைக்கப்பட்ட மின் கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு. போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த மர திருடர்கள், பாரிய மரங்களை வெட்டி வீதியில் சரித்து குற்றிகளை ஏற்றிச் சென்ற நபர்கள், போக்குவரத்து பாதிப்பு, தீவிர தேடல் வேட்டையில் போலீசார். கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி சென்ற தொடரூந்தில் பயணித்த 2 வெளிநாட்டவர்கள் மீது தொடரூந்து ஊழியர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவமானது நேற்றைய தினம் நாவலப்பிட்டி தொடரூந்து நிலையத்தில் இடம்பெற்றது. குறித்த 2 வெளிநாட்டவரும் 2ஆம் வகுப்பு பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்து முதல் வகுப்பில் பயணித்தமைக்காக தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தொடரூந்து ஊழியர்கள் அவர்களை தாக்கியதுடன் தொடரூந்தில் இருந்து கீழே இழுத்துமுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நாவலப்பிட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தல்களை முன்னிட்டு மீண்டும் நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு தனிப்பட்ட பயணத்தை மேற்கொண்ட பசில் ராஜபக்ஷ சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு நேற்று காலை நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி வேட்பாளரை மையப்படுத்தி ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவுகளை சமநிலைப்படுத்த பசில் ராஜபக்ஷ அவசரமாக நாடு திரும்பியதாகவும் அவசரமாக ரணிலை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் பசில் ராஜபக்ஷவுக்கு விமான நிலையத்தில் வைத்து மாபெரும் வரவேற்பு வழங்கப்பட்டதுடன் அவரை வரவேற்க பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் குழு ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் உள்ள பகுதியொன்றில் வீதியில் மோட்டார் சைக்கிளில் செல்வோரை பிடித்து தவறான வழக்குகளை அவர்கள் மீது போட்டு பணத்தை பறிக்கும் போலீசாரின் காணொளியை நபர் ஒருவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். குறித்த காணொளியில் வவுனியாவில் பகுதியொன்றில் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை வழிமறித்து வேகமாக சென்றதாக கூறி வழக்கு பதிவு செய்து போலீசார் பணத்தை பறிக்க முயன்றனர். இதேவேளை பாதிக்கப்பட்ட நபர் தன் தரப்பு வாதத்தை எவ்வளவோ நிரூபிக்க முயன்றும் குறித்த போலீசார் வழக்கினை பதிவு செய்துள்ளனர். பின்னர் பாதிக்கப்பட்ட நபர், நான் இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு சென்று பார்த்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்தை காணொளியாக பதிவு செய்து பாதிக்கப்பட்ட நபர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். இலங்கைக்கு கடத்த முயன்ற ரூபாய் 108 கோடி மதிப்புள்ள 99 கிலோ கஞ்சா ஆயிலை மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பில் 4 பேரை கைது செய்து விசாரணை செய்கின்றனர். இலங்கைக்கு கஞ்சா ஆயில் கடத்தப்படுவதாக திருச்சி மத்திய வருவாய் புலனாய்வு துறைக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றது. இதனையடுத்து இந்திய கடலோர காவல் படையினரோடு இணைந்து மண்டபம் தென்கடல் பகுதியில் தீவிர சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். அப்போது கடலில் ரெபிஸ்டன் என்பவர் ஓட்டி வந்த நாட்டுப்படகை நிறுத்தி விசாரணை செய்தனர். அவர்கள் முன்னுக்கு பின்னரான முரணான பதிலை கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சோதனை செய்தபோது அதில் 111 பாக்கெட்டுகளில் ரூபாய் 108 கோடி மதிப்பில் 99 கிலோ கஞ்சா ஆயில் இருந்தமை தெரிய வந்தது. போதைப் பொருளை பறிமுதல் செய்து படகில் இருந்த ரெபிஸ்டன் உட்பட 2 கடலோர காவல்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்தனர். அவர்களின் தகவலின்படி மண்டபம் தென் மீன்பிடி துறைமுகம் அருகில் படகை மடக்கி பிடிக்க முயன்ற போது கடலில் பண்டலை வீசியதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பாம்பனைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்துள்ளனர். கூகுள் வரைபடத்தை பயன்படுத்தி அலரி மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக கொள்ளுப்பிட்டி போலீசார் தெரிவிக்கின்றனர். பொறியியலாளராக பணிபுரியும் ஒருவரும் வணிக கடலோடியாக பணிபுரியும் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கொள்ளுப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரவு விடுதிக்கு சென்று மது அருந்திவிட்டு கூகுள் மேப் மூலம் அலரி மாளிகை கட்டிட சுவர் வழியாக குதித்துள்ளனர். இதன்போது பிரதமரின் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் இருவரையும் கைது செய்து கொள்ளுப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த நபர்களின் செயலால் அங்கு கடும் பதற்ற நிலை ஏற்பட்டதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மனித உரிமை கூட்டத்தொடரில் ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் அடக்குமுறை சட்டங்களால் பெற முடியாது என தெரிவித்துள்ள கருத்தானது இலங்கையில் தொடர்ந்து அடக்குமுறை சட்டங்கள் நடைமுறையில் உள்ளமையை எடுத்து காட்டுவதாக மருத்துவர் முரளி வல்லிபுரநாதன் தெரிவிக்கின்றார். ஐநா மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் அனுப்பிய அறிக்கை ஒன்றில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் புதிய பெயரில் தொடரும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் சட்டங்கள், அதிகரிக்கும் ஆயுதப்படையினரின் அதிகாரங்கள் மற்றும் வறுமை நிலை அதிகரிப்பு தொடர்பில் தனது கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளார். 15 வருடங்கள் ஆகியும் 10,000க்கும் மேற்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை என்றும் காணாமல் போனவர்கள் மற்றும் உள்நாட்டுப் போரில் இறந்தவர்களை நினைவு கூர்பவர்கள் மீது நிகழ்த்தப்படும் அடக்குமுறை பற்றியும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். மன்னார் மடுவில் வீதியோரம் இருந்த வளர்ந்த தேக்கு மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி குற்றிகளாக ஏற்றிச் சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் நள்ளிரவு மடு தேவாலயம் மடு ரோட் சந்தி வீதிக்கு இடைப்பட்ட பகுதியில் தேக்கு மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி வாகனத்தில் ஏற்றிச் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. இவ்வாறாக அவர்களால் வெட்டப்பட்ட மரத்தின் குற்றிகளை மர்ம நபர்கள் ஏற்றிச் சென்ற நிலையில் கிளைகள் வீதியில் போடப்பட்டுள்ளன. இதனால் காலை குறித்த வீதியில் வாகனங்கள் பயணிக்க முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. மடு தேவாலயத்திற்கு சில கிலோமீட்டர் தூரத்தில் வீதியோரம் வளர்ந்திருக்கும் பெருமதிமிக்க தேக்கு மரங்கள் இவ்வாறு பல தடவைகள் மர்ம நபர்களால் வெட்டி எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். இதே நேரம் மர்ம நபர்கள் தேக்கு மரங்களை வெட்டிய பகுதியில் இருந்து சில மீட்டர் தூரத்தில் இராணுவ முகாம் இருப்பதாகவும் சில கிலோமீட்டர் தூரத்தில் மடு வீதி சந்தையில் மடு போலீஸ் நிலையம் இருப்பதாகவும் அதற்கருகில் மடு ரோட் சந்தையில் இராணுவ சோதனை சாவடி இருப்பதாகவும் மறுபுறம் சில கிலோமீட்டர் தூரத்தில் மடு தேவாலய சந்தையில் போலீஸ் காவலரனும் அமைந்துள்ளதாகவும் இவ்வாறான ஒரு நிலையில் தான் வீதியோரம் இருக்கும் பெருமதிமிக்க தேக்கு மரங்கள் நள்ளிரவில் வெட்டப்பட்டு குற்றிகளாக இவ்வாறு பல தடவைகள் ஏற்றிச் செல்லப்படுகிறது. இராணுவம் போலீஸ் உள்ள நிலையில் வீதியோரம் இருக்கும் மரத்தை வெட்டிச் சென்றுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மடு தேவாலயத்தை அண்மித்த பெரிய பண்டிவிரிச்சான் காட்டுப் பகுதிகளிலும் மற்றும் மடு பரப்பு கடந்தான் வீதிக்கு அருகாமையில் இருக்கும் காட்டுப் பகுதிகளிலும் பெருமதிமிக்க மரங்களான முதிரை பாலை போன்ற மரங்கள் வெட்டப்பட்டு குற்றிகளாக்கி கடத்தி செல்லப்படுகிறது. பெரும்பாலும் இவ்வாறு வெட்டப்படும் குற்றிகள் வவுனியாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இதற்கு போலீசார் உட்பட யாரும் இதுவரை பெரிய அளவில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த மரக்கடத்தல்காரர்களிடமிருந்து வளங்களை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 21.9% மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையினால் அண்மையில் முன்வைக்கப்பட்ட மின்சார கட்டண குறைப்பு பிரேரணை தொடர்பான தீர்மானத்தை வழங்குவதற்காக கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ இதனை தெரிவித்தார். அரசுக்கு சொந்தமான மின்சாரம் வழங்கும் நிறுவனம் தன்னுடைய கட்டண திருத்த முன்மொழிவை பிப்ரவரி 22, 2024 ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. தென்னிந்தியாவின் பிரபல தொலைக்காட்சிகளில் ஒன்றான சி தமிழில் ஒளிபரப்பாகும் சரிகமப லிட்டில் சேம்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலமாக அனைவராலும் நன்கு அறியப்பட்டவர் மலேக சிறுமி அசானி. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள கல்லூரி ஒன்றில் அசானி தன்னுடைய கல்வியினை தொடர தமிழக அரசின் அனுமதி பெற்று கல்லூரியில் இணைந்துள்ளார். இதன்படி மலேக சிறுமி அசானி சென்னை போரூரில் உள்ள அரசினர் மகளிர் கல்லூரியில் இணைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் சரிகமபா நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய திறமையினை காண்பித்த அசானிக்கு சினிமாவில் பாடுவதற்கான வாய்ப்புகள் குவிந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகளை இழுத்துச் சென்ற அதிகாரிகள் நடந்து கொண்டது சரியா? வெளியாகிய பரபரப்பு காட்சிகள். மொட்டு கட்சிக்குள் பிளவு, ரணிலை சந்திக்க அவசரமாக நாடு திரும்பிய பஸ்ஸில் விமான நிலையத்தில் குவிந்த பெரும் அரசியல் தலைகள். வவுனியாவில் கையும் களவுமாக சிக்கிக் கொண்ட போலீசார், பிச்சை எடுக்குமாறு சாபமிட்ட பொதுமக்கள், வைரலாகும் காணொளி. இலங்கைக்கு கடத்த முயன்ற ரூபாய் 108 கோடி போதைப்பொருள் பறிமுதல், 4 பேர் கைது, மன்னாரில் இறக்க திட்டமிடப்பட்டதா? இலங்கை தமிழ் சிறுமி அசானியின் கல்விக்கு கிடைத்த எதிர்பாராத அதிர்ஷ்டம்.
மதிலேறி குதித்து அலரி மாளிகைக்குள் நுழைந்த இருவரால் கடும் பதற்றம். பிரதமர் மீது கொலை முயற்சியா? அதிரடியாக செயல்பட்டு இருவரையும் கைது செய்து வெளியேற்றிய போலீசார். இலங்கையின் அடக்குமுறை சட்டங்கள் தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அதிரடி அறிவிப்பு. தமிழ் மக்களை தொடர்ந்து முடக்கும் அரசு. சடுதியாக குறைக்கப்பட்ட மின் கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு. போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த மர திருடர்கள். பாரிய மரங்களை வெட்டி வீதியில் சரித்து குற்றிகளை ஏற்றிச் சென்ற நபர்கள். போக்குவரத்து பாதிப்பு. தீவிர தேடல் வேட்டையில் போலீசார்.